பராசக்தி ஒரே ஷோல நடிப்பு என்னங்கிறதே மாத்திட்டாங்க. வசன உச்சரிப்பு என்னங்கிறதே மாத்திட்டாங்க. இதான் நடிப்பு, இதான் வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க நடிகர் திலகம். பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னாலே போனாங்க. எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான். அப்போ எம்ஜிஆர் சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, மாணவர்கள் தெரியாது, அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார். இவருக்கு தேவையா இது? கெட்ட காலம் வந்தா இப்படிதான் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த படம் நாடோடி மன்னன் இதிகாசம் படிச்சது. டைரக்டர்ஸ் எல்லாம் நடுங்கிட்டாங்க. நான் யாரு நிரூபிச்சாரு. நீங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிருந்து அவர் செட்டுக்குள்ள வந்தாலே டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வேர்க்கும். அந்த மாதிரி சாதனை படிச்சு காட்டியவர். மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா? நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறேன். இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறி இருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை.